அனைவருக்கும் வணக்கம். சீமானா யாருங்க அவரு அப்படின்னு கேட்ட தாவேக்கா அமைச்சருக்கு 2 நாளா எல்லா தரப்புல இருந்தும் பதிலடி வந்து அப்படியே கொட்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில கடைசியா வந்து மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு போட்டோவை காட்டி இவர் யாருங்க உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அவரோட போட்டோவையும், இந்த பக்கம் சீமானோட போட்டோவை காட்டி இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. விஜயபாலாஜி அவர்கள் சீமானெல்லாம் யாரு, எம்எல்ஏவா எம்பியா, அவருக்கே நான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மக்கள் கொடுத்த பதில பாருங்க. ஆனா இவரை தெரியுதா? இவரை தெரியுமா? அவரை தெரியும். யார் இவரு? சீமான். இவரை யாருன்னு தெரியுதா? இது ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, ஒரு முக்கிய நபரா இருக்காரு. தெரியல, பார்த்தது இல்ல. நீங்க பார்த்திருக்கீங்களா? இவரை தெரியுமா? யாரு? சீமான். நீங்க இவரை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலீங்களே. யாருன்னு தெரியலையா? முக்கியமான ஒரு நபர் தான் தமிழ்நாட்டுல. தெரியல மேம். தெரியல. இவரை தெரியுதா? தெரியும் மேம். யார் இவரு? சீமான். இவரை யாருன்னு தெரியுதா? தெரியாதுக்கா. இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியமான நபரா இருக்காரு. தெரியல. இவரை தெரியுதா? யாரு? இவர் யாருன்னு தெரியுதா பிரதர்? தெரியாதா? இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய நபரா இருக்காரு, அதனால கேக்குறேன். ஐடியா இல்ல. இவரு தெரியும். சீமான். அப்புறம் நேத்திக்கே நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதுல கூட அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த கைத்தறித்துறை அமைச்சர் விஜயபாலாஜி அவர்களுக்கு எப்படிலாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி கடந்த காலங்களில் பேசியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ புதுசா ஒரு வீடியோ ஒன்று சிக்கியிருக்கு. அவர் வந்து சீமான் அவர்கள் யார், அவர் என்னென்ன போராட்டங்களில் கலந்துகிட்டாரு அப்படிங்கிறத தாவேக்கா அரசுல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் பேசக்கூடிய வீடியோவை பாருங்க. ஜல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டம், காவிரி மீட்பு போராட்டம், முல்லை பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சேலம் 8 வழி சாலை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போன்ற சூழலியல் சார்ந்த போராட்டங்கள், திணிக்கப்பட்ட தேர்வான நீட், NEP, CAA, EIA எதிர்ப்பு, இப்படி மாநில அரசின் உரிமைகளை பறிக்கக்கூடிய மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார். இதெல்லாம் நம்ம எதுக்கு வந்து பேச வேண்டியதா இருக்கு? இதை ஏன் நம்ம தொடர்ச்சியா வந்து சீமான யாருன்னு கேட்டுட்டாரு, அதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இவர்கள் நாளைக்கு எல்லாத்தையுமே வந்து கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து சீமான் யாருன்னு கேட்டவங்க நாளைக்கு எடப்பாடி யாருங்க, அவர் எதிர்கட்சி கூட இல்லைங்க அப்படின்னு பேசுவாங்க. நாளைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் யாருங்க, அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலி வந்து அரசியல் சார்ந்து ஒரு கட்சியவோ ஒரு நபரை எதிர்க்கிறத விட்டுட்டு தேர்தல் வெற்றி தோல்வியை வச்சு மதிப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்குள்ள தாவேக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஏன்னா இவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான விமர்சனங்களை இவர்களால் எதிர்கொள்ள முடியல. எப்போ வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்களோ அதற்கப்புறம் ஜெயிச்சா பேசுங்க, ஜெயிச்சுட்டு பேசுங்க, அது வரைக்கும் எங்ககிட்ட பேசாதீங்க, யார் எங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே கிடையாதுங்கிறது என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை சொல்லிட்டு வந்துருவாங்க. நீங்க ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேளுங்களேன். எப்ப அந்த மாதிரி நீட் தேர்வுக்கு எதிர்த்து டெல்லி முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவில் பல பகுதியில் நடக்குது, தமிழ்நாட்டிலையுமே உங்க கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து போராடிட்டு இருக்காங்களே, அதற்கு உங்க பதில் என்ன அப்படின்னா ஜெயிச்சுட்டு பேசுங்க, 0 பாருங்க ப்ரோ, நீங்க வந்து தோத்துட்டீங்க ப்ரோ அப்படின்னு பேசுறது. இப்போ நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையுமே வந்து ஒரே டெம்ப்ளேட் தான். நீங்க ஜெயிச்சிங்களா, எங்ககிட்ட ஜெயிச்சாதான் நீங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு, ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்துல ஒரு கட்சியை தவிர எல்லா கட்சியும் வந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, மக்களுக்கு ஆதரவு போராடுறாங்கன்னு சொல்லி நான் சொல்லலை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் முத்தரசன் அவர்களே பேசுறாரு, அதை கேளுங்க. நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருந்தாலும் சரி, அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரே ஒரு கட்சியை தவிர அது தீண்டத்தகாத கட்சி. அந்த கட்சியை தவிர மற்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் நீங்கள் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கையை ஆதரித்து தொடர்ந்து போராடியவர்கள். கேட்டிங்களா? இந்த கட்சியினுடைய அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் அப்படிங்கிற இந்த நிலைமையில தான் இருக்கு. இதுல வந்து என்னன்னா, ஒரு பக்கம் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டாடுது அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்கும்போது, ஏன் உங்களுக்கு இப்போதான் வந்து நாட்டுப்பற்று வருதா, இல்லை நீட் எதிர்ப்பு உணர்வு வருதா? இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கடந்த ஒரு வாரமா வேற படம்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ ஜனநாயகன் வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே பொங்கிட்டு வருது உணர்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, ஜனநாயகன் படத்தை பொதுமக்கள் கொண்டாடுறாங்கன்னா நம்ம வந்து பொதுமக்களை யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. ஒரு சினிமா ரசிகர்கள் கொண்டாடுறாங்கன்னா கேள்வி கேட்க போறது இல்லை. இன்னைக்கு நீங்க மக்கள் பிரதிநிதியா இருந்துக்கிட்டு அதை நீங்க பண்றீங்க.
நீங்கள் ஷோலிங்கில் ஒரு பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈசிஆர் சரவணன் அவர்கள் வந்து அங்கே இருக்கிற எல்லா அந்த மெட்ரோக்கான பில்லர்லையும் வந்து அவங்க போஸ்டர் வந்து ஒட்டியிருக்கிறாங்க. அந்த வழியாக போகும்போது பார்க்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் வந்து பேனர், அது கீழே அமைச்சர் பேர்லேயே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சினிமா இயக்கத்தின் சார்பாக, ஒரு நற்பணி மன்றம் சார்பாக வைக்கிறாங்கன்னா அது கூட நம்ம வந்து கடந்து போகலாம். அதுவுமே வந்து இந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி அவர்கள் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு அவர்கள் மக்கள் பிரதிநிதி, ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ, இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறாரா? அதே மாதிரி வரிசையாக அமைச்சர்களுங்க எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுறாங்க. அது நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. அதை பார்த்துட்டு கூட பல பேர் கேட்குறாங்க, ஏன்பா என்னாச்சு, ஏன் அழுகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு படத்தை பார்த்து எமோஷ்னலாகி அழுறது அப்படிங்கிறது ஓகே, அதை புரிஞ்சிக்க முடியுது. அதை வந்து அப்படியே ஆங்கிளாக அப்படியே ரீல்ஸ் எடுத்து அதை அப்படியே எங்களோட அண்ணன் மீது எங்களுக்கு அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் பாருங்கன்னு சொல்லி ஷோகேஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு அமைச்சர்கள் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. இதே மாதிரி கடந்த ஆட்சி காலத்தில் கரூர் துயர சம்பவத்தில், அது வந்து லிட்ரலி வந்து ஒரு துக்க சம்பவம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் இது மாதிரி பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம், இன்க்ளூடிங் மீ, நானும் சேர்ந்தான் என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் நடிப்புங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசணும் இல்லையா. இன்னைக்கு இந்த அமைச்சர்கள் பண்ணுறதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு ஆளே இல்லையே. இவர்கள் இப்படி வந்து பண்ணுறாங்க, அதை ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, அப்படியே சோகமாக ஒரு பாட்டை போட்டு அதில் ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுறாங்க. இது அப்படியே தாவேகா தொண்டர்கள்ட்ட அப்படியே வந்து பரவுது. நான் சொன்னேன் இல்லையா, அவர்கள் தனி வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் மட்டும்தான் வந்து அவர்கள்ட்ட போய் சேரவே செய்யும். இப்போ அவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அண்ணன் நம்ம பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் நம்ம திரையில பார்க்க முடியாது, விஜய் அவர்களை இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சினிமா விட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு அப்படியே உருகி அழுதுட்டு இருப்பாங்க. விஜய் ரசிகர்கள் அழுறது நம்ம கேள்வியே கேட்க போறது இல்லை, அது அவர்கள் தனிப்பட்ட உரிமை, அதை அவங்க பண்ணிட்டு போறாங்க, தப்பே இல்லை. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இதை பண்றதுக்கு உங்களுக்கு வேற நிறைய வேலைகள் இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்க்க கூடாதா, ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஒரு விடுப்பு எடுத்துக்க கூடாதா, நாங்கள் 24 மணி நேரமா மக்களுக்காக உழைச்சிட்டே இருக்கோம்னு கேட்பாங்க. நீங்க 24 மணி நேரம் உழைக்கவும் இல்லை, அதை நாங்கள் கேட்கவும் இல்லை. ஆனால் இதை ப்ரொபகண்டா பண்ணாதீங்க, இது ஒரு ரீல்ஸாக எடுத்து போட்டு ஏற்கனவே சினிமா மோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை வந்து இன்னுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் அதை கடத்தி கொண்டு போறீங்க. இன்னைக்கு விஜய் இல்லைங்க, விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சினிமா விட்டு அரசியலுக்கு போயிட்டேங்கிறாரு. ஸோ அவர் இதுக்கப்புறம் அரசியல் மட்டும் இருப்பாருன்னு வச்சுப்போமே. ஆனால் இந்த பேட்ச் இன்னும் காலிலாம் ஆகலை, இன்னும் நிறைய பேர் அரசியலுக்கு வர போகிறாங்க சினிமாவில இருந்து. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து சங்கத்துக்கு கொடி அறிமுகப்படுத்துறாரு. இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களை வாங்க வாங்கன்னு சூர்யா ரசிகர்கள் கூப்பிடுறாங்களா, இல்லை சூர்யா சொல்லி கூப்பிடுறாங்களான்னு தெரியல, அது ஒரு கூட்டம் கூப்பிட்டு இருக்காங்க. அஜித் அவர்களை அதிமுக தலைமையேற்க வாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது நடக்க போறது இல்லை, பட் சொல்றேன் இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் எதிர்க்கணும்னா நம்ம சினிமாவிலேருந்து ஒரு ஆளை கூப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது பல நடிகர்களே தூங்க விடாமல் பண்ணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டில் அதிமுகன்ற கட்சியை உருவாக்கி ஒரு முதலமைச்சர் ஆகலை அப்படின்னா இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் கனவு அப்படிங்கிறது வந்திருக்காது. ஸோ லிட்ரலி எம்ஜிஆர் தான் விஜய் அவர்களினுடைய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களை பார்த்து அரசியலுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து வர இருக்கு. இது உண்மை, கண்டிப்பாக அவர்கள் வருவாங்க. ஆனால் மக்கள் கொஞ்சமாச்சும் மாறுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாடி அவர் கையெழுத்து போடக்கூடிய திட்டங்கள் நல்லதா இருக்கு கெட்டதா இருக்குன்னு ரிவ்யூ பண்றதெல்லாம் ஓகே. அது வந்து நீ 6 மாசம் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. 6 மாசத்துக்கு மேலதான் உண்மையாவே மக்கள் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு வெளிப்படையா தெரியும். அதற்கு சிறந்த உதாரணம் கடந்த திமுக ஆட்சி. கடந்த திமுக ஆட்சியில முதல் 6 மாத காலம் யாரும் எந்த குறையும் சொல்லவில்லை, சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் அவர்கள் எல்லாத்தையுமே பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் எல்லா அமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா துறை சார்ந்து அப்படியே ஆய்வு மேற்கொள்றாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, பல விஷயங்கள் வந்து அவர்கள் பேசுறாங்க. ஸோ இது இப்போதைக்கு நமக்கு தெரியாது, ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் அதை பேசிக்கலாம். ஆனா நீங்க அந்த அரசியல் களத்துக்கு வந்ததுக்கான ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கும்போது அங்க அரசியல் இல்லை, அங்க சினிமா மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப நம்ம சினிமாவில் நடிச்சா மட்டும் போதும், சினிமாவில் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தா மட்டும் போதும், நம்ம அரசியலுக்கு வந்துடலாம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வரிசையா எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர போறாங்க. அவர்களையாச்சும் மக்கள் வந்து நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்பீங்கன்னு நம்புறேன். நன்றி.